37ஆம் சங்கீதம் 30ஆம் வசனம். நீதிமானுடைய வாய் ஞானத்தை உரைத்து அவனுடைய நாவு நியாயத்தை பேசும். இன்றைய மன்னாவின் தலைப்பு, நீதிமான்களின் நாவு நியாயத்தை பேசும். நீதிமான்கள் நியாயத்தை பேசுகிறவர்களாய் இருப்பார்கள். அநியாயமானதல்ல, நியாயமானதை பேசுவார்கள். அநீதியை அல்ல, நீதியை பேசுவார்கள். வேதம் சொல்லுகிறது, லூக்கா 6ஆம் அதிகாரத்திலே 45ஆம் வசனம், நல்ல மனுஷன் தன்னுடைய நல்ல பொக்கிஷமாகிய நல்ல இருதயத்திலிருந்து நல்லதை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் தன்னுடைய பொல்லாத இருதயமாகிய பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாததை எடுத்து காட்டுகிறான். அவனுடைய இருதயத்தின் நிறைவினால் அவனுடைய வாய் பேசும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நீதிமான்கள் நியாயத்திலே நடக்கிறவர்களாக இருக்கிறபடினாலே, நீதிக்குரியவர்கள் காரியங்களிலே சிந்திவிடுவர்களாய், தேவ நீதிக்குரிய காரியங்களிலே சிந்திவிடுவர்களாய் இருக்கிறபடினாலே, வாயின் வார்த்தைகளும் நியாயத்தை பேசுகிறதா இருக்கிறது. நியாயத்தை பேசுகிறவர்கள் உண்மையை பேசுவார்கள். யோபு பக்தன் சொல்லுகிறான், யோபு 33ஆம் அதிகாரத்திலே 3ஆம் வசனம், என்னுடைய வார்த்தைகள் என்னுடைய இருதயத்தின் உண்மைக்கு ஒத்ததாக இருக்கும் என்று அவனை கேட்கிற அருமையான தேவச்சனம். நீதிமான்கள் எப்படி நியாயமானதை பேசி மகிழ்கிறார்கள், அதே போல நியாயமானதை, நீதியானதை, நமக்கு பிரியமானதை பேசக்கூடியவர்களாய் ஆண்டவரே இந்த வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் காணப்படட்டும். பக்தன் தாவீது சொன்னான் அல்லவா, கண்மலை மீட்பெருமாகிய கர்த்தாவே, என்னுடைய வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானமும் அதற்கு முன்பாக பிரீதியாய் இருக்கட்டும் என்று சொன்ன வார்த்தையின்படியாக, ஆண்டவரே பிரீதியானதை, ஆண்டவரே அப்பா, எங்களுடைய வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானம் எப்போதும் முன்பாய் பிரீதியாய் இருக்கட்டும். நீதிமான்கள் நியாயமானதை பேசுவார்கள் என்கிற வார்த்தையின்படியாக நியாயமானதை பேசக்கூடியவர்களாய் நாங்கள் ஒவ்வொருவரும் காணப்படணுமே கர்த்தாவே. கிருபை செய்யுங்கப்பா. என்னென்னைக்கு நாங்கள் உம்முடைய வார்த்தை நிலைத்திருந்து உம்முடைய ஆண்டவரே சோத்திரப்பா மக்கள் கடைபிடிக்கிறவர்களாய் நாங்கள் காணப்பட எங்களுக்கு உதவி செய்யும். கருத்தில் அர்ப்பணிக்கிறோம், பொறுப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.